ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற கண்டென்ட் ஒரு டாக்குமெண்ட்ரி, ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டாக்குமெண்ட்ரி நான் பார்த்ததுலேயே. அதுவும் தமிழில் ஜேர்னலிசமில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இன்னும் இருக்குது அப்படின்றது பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம்னு சொல்கிறதா, பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு சொல்கிறதா, இல்லை ஒரு டாக்குமெண்ட்ரின்னு சொல்கிறதா, ஒரு தனி மனுஷனோட வாழ்க்கை, இல்லை இந்த சிஸ்டம், இந்த கவர்மெண்ட் பற்றி சொல்கிறதா அப்படின்றது எனக்கு ஐடியா இல்லை. இது எப்படி எடுத்துக்கணுமோ நீங்களே டாக்குமெண்ட்ரி பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் அந்த வெற்றிமாறன் சினிமாலாம் விடுதலையிலலாம் ஒரு சில சீன்ஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த லேடிஸ்லாம் வந்துட்டு நிர்வாணப்படுத்தி கொடுமைப்படுத்துறது, அதெல்லாம் ரியலாக நடந்திருக்கு. ஒரு 4th எபிசோடு இந்த சீசனில், ஃபஸ்ட் சீசனில் 4th எபிசோடு 5th எபிசோடெலாம் பார்க்கவே முடியாது. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கோசே முனுசாமி வீரப்பன் பற்றினா ஒரு கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ரி. அவர் யார், எப்படி இருந்தார், எதனால் காட்டுக்குள்ளே போனார், அதுக்கப்புறம் அவருக்கு என்னென்னலாம் ஆச்சு, அவர் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணார், எதனால் பண்ணார், அவர் உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு தப்பான போர்ட்ரே பண்ணி நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்ததுலேருந்து ஒரு மனுஷன், ஒரு சந்தன கடத்தல் வீரப்பன்னா ஒரு மோசமானவன், ஈவு இறக்கம் இல்லாமல் கொலை பண்ணுறவன், சந்தனம் கடத்துறவன், யானையெல்லாம் கொன்று இருக்கான் அப்படின்றத தாண்டி, எஸ் அஃப்கோர்ஸ் அதெல்லாம் பண்ணியிருக்காரு. பட் அதை தாண்டி ஒரு நல்ல காசுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் அவர் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் என்னன்றது இந்த டாக்குமெண்ட்ரியில் தெளிவாக நிறைய எவிடன்ஸோட புட்டு வச்சுருக்காங்க. தேங்க்ஸ் டு நக்கீரன் அண்ட் டீம் அப்படின்னு தானே சொல்லணும். இப்படி ஒரு மனுஷனை போயிட்டு காட்டுக்குள்ளே போய் இன்டர்வியூ எடுத்து அவர் சைடு இருந்த நியாயத்தை வந்துட்டு ஒரு சில விஷயங்களில் வந்துட்டு தைரியமாக வெளிக்கொண்டு வந்து அது இன்றைக்கி டாக்குமெண்ட்ரியாக ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பயங்கர. ஒருவேளை அவர் இதெல்லாம் பண்ணல, இந்த ஜேர்னலிசம் இப்படிலாம் இல்லை அப்படின்னா அவரை நம்ம கடைசி வரைக்கும் ஒரு சந்தன கடத்தல் தீவிரவாதியாவோ அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம். பட் தெர் இஸ் அ சைடு, ஒரு கெட்ட மனுஷங்குள்ளேயே ஒரு நல்ல சைடு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இந்த மனுஷங்குள்ளேயே ஒரு நல்ல சைடு இருந்திருக்கு. பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்ற டாப்பிக்கில் தான் நம்ம அடுத்து ஒரு சில கண்டென்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு 4-5 கண்டென்ட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். நாட் ஓன்லி திஸ் ஜானர், டாக்குமெண்ட்ரி மட்டும் கிடையாது, நல்ல பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி மூவிஸு, ஈவெண்ட்ஸு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக இந்த வீடியோவை. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மனுஷனை பற்றி தெரியாது. ஸோ வீரப்பன்னா யார், எப்பேற்பட்ட மனுஷன், அவருக்கு இப்படி ஒரு சைடு இருந்திருக்குன்றதே தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல். ஷோ லவ் இன் ஃபார்ம் ஆஃப் சப்ஸ்கிரைபிங் அண்ட் லைக்கிங், ஷேரிங் திஸ் வீடியோ. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, சாதாரண ஒரு மனுஷன் இருக்கார். அவர் ஒரு சில விஷயங்களுக்காக காட்டுக்குள்ளே போகிறாரு. எதனால் காட்டுக்குள்ளே போகிறாரு, என்ன இந்த சிஸ்டமில் யார் அந்த அதிகாரிகள், என்னென்ன நடந்திருக்கு, அவரை ஒரு கொலை முயற்சி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், தருணங்கள்லாம் இந்த டாக்குமெண்ட்ரியில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பயந்து தான் இவர் காட்டுக்குள்ளே போயிருக்காரு. காட்டுக்குள்ளே போனால் வேறு வழி இல்லை, ஒரு சில விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அங்கே போய்ட்டு காசு வேணும். காசு வச்சு அரசாங்கம் பண்ண முடியாத ஒரு சில கோரிக்கைகள்லாம் அவர் இருந்த அந்த மக்களுக்கு, அவர் இருந்த ரீஜனில் இருந்த மக்களுக்கெல்லாம் இவர் நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. அது எவிடன்ஸோடு இருக்குது இந்த டாக்குமெண்ட்ரிலேயே. இது வந்து டாக்குமெண்ட்ரி எப்படி போனால் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு சித்தரிக்கப்பட்டவையா அப்படியே ஒரு ஆக்ட்ரஸ் வச்சு பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் ரியல் ஈவெண்ட்ஸும், வீரப்பனை போயிட்டு இன்ட்ராக்ட் பண்ணது, அவர் இன்டர்வியூஸு அதெல்லாமும் இருக்கும். ப்ளஸ் ஒரு சில விஷயங்கள் மக்களை வந்துட்டு என்னென்னலாம் அந்த சிஸ்டமால் சில விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட இன்டர்வியூஸும் டைரெக்டாக இந்த டாக்குமெண்ட்ரிலேயே இருக்குது. ஸோ விஷயம் என்னென்னா, எனக்கு பயங்கர சர்ப்ரைசிங்காக என்னதுன்னா, ஒரு 4வது எபிசோடெலாம் நம்மளால் உட்காந்து பார்க்கவே முடியாது. என்னடா நம்ம இருக்கிற ஜென்ரேஷனில் ஒரு 90s காலகட்டத்தில், 2000 காலகட்டத்தில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கே அப்படின்னு, இப்படிப்பட்ட ஒரு கொடுமையெல்லாம் நடந்திருக்கே மக்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கெல்லாம் பயங்கர டிஸ்டர்பிங்காக ஆகிடுச்சு. அதனால் அந்த வெற்றிமாறன் சினிமாலாம் விடுதலையிலலாம் ஒரு சில சீன்ஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த லேடிஸ்லாம் வந்துட்டு நிர்வாணப்படுத்தி கொடுமைப்படுத்துறது, அதெல்லாம் ரியலாக நடந்திருக்கு. ஒரு 4th எபிசோடு இந்த சீசனில், ஃபஸ்ட் சீசனில் 4th எபிசோடு 5th எபிசோடெலாம் பார்க்கவே முடியாது. ரியல் கண்டென்ட் அவ்வளோ கொடுமைகள் படுத்திருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு போய் பிடிக்க முடியல,
அதனால் ஏதாவது பண்ணணுமே, ஸோ ஏதாவது பண்ணி யாரையாச்சும் பிடிச்சி அப்பப்போ போட்டு தள்ளனா இவங்கெல்லாம் வீரப்பனோட ஆள், நாங்கள் போட்டு தள்ளிட்டோன்னு அப்படியே மீடியாவில் ஒரு சர்க்குலேட் பண்ணி விட்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்துகிட்டு இருந்திருக்கு. இதெல்லாம் அவங்கள போய் டைரெக்டாக இன்டர்வியூ பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. அவ்வளோ பாவப்பட்ட மக்கள் அவங்களால இதெல்லாம் பண்ணி இதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் சிறை தண்டனை அவங்க அனுபவித்து வெளியில் வந்திருக்காங்க. ஸோ இதை பண்ண அவ்வளோ கொடுமைகள் பண்ண அந்த அதிகாரிகள் இன்னும் வெளியில் தான் சுற்றிட்டு இருக்காங்க. சொல்கிறதுக்கே நாக்கு கூசுது தான், வேறு வழி இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. தயவுசெய்து போய் பாருங்கள். மறுபடியும் நான் இதை தான் சொல்கிறேன். தயவுசெய்து போய் இந்த டாக்குமெண்ட்ரி ஒரு தடவை பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள் எந்த சைடு கரெக்டு எந்த சைடு தப்பு அப்படின்றத. 2 கவர்மெண்ட்டு ஒரு மனுஷனை தேடி இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட், கர்நாடகா கவர்மெண்ட், சத்தியமங்கலம் அந்த ரீஜியன் ஃபுல்லாக காட்டுக்குள்ளே இருந்து ஒரு மனுஷன் அவ்வளோ ஒரு ஆர்கனைசேஷன், இதெல்லாம் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர்கனைசேஷனோட ஒரு இது இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு ஆளால் பண்ண முடியாது. அவ்வளோ நாட்களாக ஒரு 2 கவர்மெண்ட்டால் இராணுவத்தால் பிடிக்க முடியாத ஒரு மனுஷன் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு யோசித்து பார்த்துக்கோங்க. காட்டை பற்றி எவ்வளோ தெரிஞ்சிருக்கணும், நேச்சரோட எவ்வளோ அவர் ஒன்றி இருந்திருந்தால் இவ்வளோ விஷயங்கள் பண்ண முடிஞ்சிருக்கணும் அப்படின்றத நம்ம இந்த டாக்குமெண்ட்டில் மறுபடியும் நம்ம பார்க்க முடிஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவர் கெட்டது அப்பப்போ கொஞ்சம் பண்ணியிருக்காரு தான். அதாவது இவருக்கு ஒரு பாலிசி இருந்திருக்கு, நான் வந்துட்டு எதிரியை கூட மிச்சம் வைப்பேன், துரோகியை மிச்சம் வைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனாக போய் துரோகியை போட்டு தள்ளுவார். அட்மோஸ்ட் கவர்மெண்ட் நினச்சிருந்தது அப்படின்னா நிறைய விஷயங்கள் கரெக்ட் பண்ணியிருக்கலாம். பட் சிஸ்டம் அப்படி இல்லை, ஆப்வியஸ்லி அதை தான் தெரியுது. ப்ளஸ் ஃபைனலி இவர் ஒரு பாயிண்டில் வந்துட்டு சரி ஃபேமிலி கூட நம்ம இருக்கணும், அவர் ஃபேமிலியெல்லாம் பார்த்து கொஞ்சம் எமோஷன் ஆகிருக்கார், பொண்ணெல்லாம் பார்த்து எமோஷன் ஆகிட்டு ஃபேமிலி கூட இருக்கலாம், நம்ம சரண்டர் அடைஞ்சிடலாம், நம்ம தண்டனையை ஏற்றுக்கிட்டு கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்து அதுக்கப்புறமாவது வெளியே வந்து நம்ம ஃபேமிலி கூட ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணலான்ற வரைக்கும் அவர் தாட் போயிருக்கு. பட் அகைன் அண்ட் அகைன் இந்த சிஸ்டம் அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அது ஏன்னு நீங்கள் டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபைனலி என்னோடய வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, நான் எப்படி இந்த மனுஷனை பார்க்குறேன்னா ஒரு தீவிரவாதியோ பயங்கரமான ஒரு அப்படின்லாம் நான் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு காசு வந்திருக்கு, மேபி நல்ல வழியிலையோ கெட்ட வழியிலையோ அவர் காசை உருவாக்கி பொதுமக்களுக்கு அவர் சரௌண்டிங்கில் அவர் ரீஜனில் இருந்த மக்களுக்கு தான் நிறைய நன்மைகள் பண்ணியிருக்காரு. அது சாட்சியோடவும் இந்த டாக்குமெண்ட்ரியில் இருக்குது. ஒரு சில விஷயம் கவர்மெண்ட்டே எடுத்து பண்ணணும், அதெல்லாம் அவங்க பண்ணாதனால இவர் எடுத்து பண்ணியிருக்காரு அப்படின்றத நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு காட்டு குலசாமி மாதிரி தான் எனக்கு தெரிகிறார் இவர். இப்போ இந்த நான் கூட ஒரு காலத்தில் சின்ன வயசுலாம் பயங்கரமான தீவிரவாதி மோசமான ஆளுன்ற மாதிரி தான் நான் சின்ன வயசில் இருக்கும்போது நினச்சிருக்கேன். பட் எனக்கு இப்போ இந்த டாக்குமெண்ட்ரி பார்த்த அப்புறம் ஓகே, இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருந்திருக்கான், இந்த மாதிரி ஒரு சிஸ்டமில் இந்த மாதிரி இந்த ஒரு கொடுமைகள்லாம் நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது ஒரு குலதெய்வம் மாதிரி தான் நான் அவர் பார்க்குறேன். பயங்கரமான ஒரு மனுஷன் நம்ம ஜென்ரேஷனில் வாழ்ந்துருக்கார். ஐம் நாட் லைக் ஒரு மோசமான ஆளை வந்துட்டு எக்ஸாஜரேட் பண்ணி அப்படிலாம் கிடையாது. பட் நீங்கள் போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இதுதான் என்னோடய வேர்டிக்ட். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எந்த சைடு முடிவு எடுக்கணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அது உங்களோட தனிப்பட்ட கருத்து, இது என்னோட தனிப்பட்ட கருத்து. அகெயின் ஸோ பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன், நெக்ஸ்ட் நான் பண்ணுறேன். பட் எனக்கு அது ஒரு வேலிடேஷன் வேணும். ஸோ அதனால் லைக் பண்ணி நிறைய வியூஸ் போனால் தான் நான் நெக்ஸ்ட் கண்டென்ட் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் subscribe to the channel and like the video, share it. அட்லீஸ்ட் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு போய் சேரணும். அதனால் இதால் ஒரு 10 பேரோ ஒரு 100 பேரோ 50 பேரோ இந்த கண்டென்ட்டை போய் இந்த டாக்குமெண்ட்ரியை போயிட்டு அட்லீஸ்ட் கொஞ்சம் பார்த்தாங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு மனுஷன் இந்த மாதிரி இருந்திருக்காரு, இந்த சிஸ்டம் அட்லீஸ்ட் இந்த சிஸ்டத்தை பற்றியாவது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் பண்ணுங்கள். See you guys on another video. Until then, Niranjan signing off. Take care. Bye-bye.